ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான காரப்பொடி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சட்னி வச்சுட்டு சூப்பராக இட்லி சாப்பிட்லாம். இன்னும் 2 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த சட்னி தான் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 பூண்டு மேலே ஒரு தூள் இருக்குது பாருங்கள், அதை நீக்கிடுங்க. 2வது தூள் இருக்கட்டும். அப்படியே ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தகுந்த கல் உப்பு, இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். அப்படியே செட்டாக ஒட்டிக்கும். எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு கரைய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 வரமிளகாய், நல்லா சோர்ந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா விழுத வதங்கிட்டு அது கூடவே இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க, வதங்கிட்டு. கொஞ்சம் இங்கே வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 4 டீஸ்பூன் தயிர், நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த தயிரில் இருந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 4-5 பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துங்க. இந்த பூண்டோடைய பச்சை வாசனை நல்லாயிருக்கும். இந்த சூப்லேயே அது நல்லா வெந்துடும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த பொடி இறக்கும்போது சேர்த்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான காரப்பொடி சட்னி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சீக்கிரம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கரண்டி மாற்றி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இல்லை 5 நாள் வச்சுட்டு இந்த சட்னி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான காரப்பொடி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.